great ambassador நம்ம ஆளு காலையில உங்க படத்தை நாங்க போய் இன்வைட் பண்ண வெல்கம் சார். எல்லாருக்கும் குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங். இந்த வாய்ப்பை ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு நிறுவனத்தில் ஒரு முதுநிலை மேலாளராக நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இன்றைக்கி எப்படி உங்களெல்லாம் யாரும் அனுப்பிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி என்னுடைய நண்பர் வந்து டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் சென்னைக்கு வந்து உங்களோட பேச போகிறேன், எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை இது மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு வேறு எதுலேயும் ஈடுபடுறதுக்குண்டான இது இல்லை, அதனால் நான் தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ஒன்றா ஃபோனை வச்சுட்டாரு. ஒரு 2வது முறை ஒரு 10-15 நாள் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணார். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு, நான் ஏதோ சும்மா ஏதோ விளையாட்டுக்கோ ஏதோ சும்மா ஏதோ இது பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ பேசலை, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து உனக்கு சொல்ல வச்சு எனக்கு ஒரு 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்குறான், அந்த 1 மணி நேரம் நான் பேசி முடிச்சிருக்கோம், நீங்கள் நல்லா கட்டி பிடிச்சி தலைமையை நான் பிடித்துக்கணுங்களா, அது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றார். நான் சொன்னேன், எப்பா திருப்பி அதே சொல்லி கொஞ்சம் தயவுசெய்து நான் இதெல்லாம் தொந்தரவு பண்ணாங்க விட்டுடுவீங்க அப்படின்னு இஷ்டம். திருப்பி 3வது தடவை சொன்னேன். இப்போ நான் வர போகிறேன்னா அவர் சொல்லலை, நான் சென்னைக்கு ஒரு வேலை நிமித்தமாக வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அதனால் நான் சென்னைக்கு வரப்போகிறேன். ஸோ சென்னைக்கு வரும்போது நான் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ நான் பார்க்கும்போது நான் எதை சொல்லணும்னு நினச்சேனோ அதை நான் சொல்ல போகிறேன், நீ கேட்டாக்கு போகிறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த வியாபார வாய்ப்பு. நானும் ஒரு வேண்டாத வெறுப்பாக இப்போ போகும்போது வேண்டாத வெறுப்பாக போகும்போது அவன் என்னமோ சொல்லிட்டு அவனை பற்றி கவனிக்கிறது இல்லைங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுனால, ஏன்னா என்னுடைய நேரம் போகும்போது, ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம எதை இழக்கலாம் திருப்பி எடுத்துடலாம், அவன் நேரம் ஒரு மணித்துளி போயிடுச்சுன்னா அந்த ஓவர் தான். ஸோ நமக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அவன் தேவைங்கன்னா சரி உண்மையிலேயே அது என்னென்ன கேட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு இதோட கேட்க ஆரம்பித்தேன். அவன் வந்து முதல் மாதம் இந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பு இது வந்தேன். எனக்கு முதல் மாதம் ஒரு 55,000 ரூபாய் வருமானம் வந்தது. இன்றைக்கி நான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது 18வது மாதம் வந்து 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். இதுக்கு இடையில 10வது 11வது மாதத்தில் இந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் ஒரு 44 லட்சம் பெருமானமான ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன். ஏதோ பாரு ரெசிப்ட் தான், இதோ பாரு ஃபோட்டோ நான் காமிச்சேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஒரு மனுஷன் சரிங்களா, கேள்வி என்ன வரணுங்க என்ன இந்த இப்போ இன்னும் கேள்வியே வரலையா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோமா? இந்த மாதிரி அந்த காமிப்பது ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா? எந்த கேள்வி வரணும்னு கேட்குறேன். நான் எல்லாரும் தான் கேட்குறேன், இது என்னதுன்னு கேட்கணும் இல்லைங்களா? அது மாதிரி எதாவது வருதான்னு பார்க்கணும். உங்களுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்துதான்னு பார்க்கணும். முதல் தப்பாக எடுக்காதீங்க, முதல் குரல் நான் வெறும் எதுவும் கெட்டா சொன்னார், நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா, நீ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, அந்த பொருளை விநியோகம் பண்ணணும்னா அந்த பொருளோட விலையில 30% 40% ஏற்றிடலாம், அதைத்தான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், அப்போ நம்ம பணம் போயிட்டு இருக்கு. அப்போ நீ 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னாக்கா ஒன்றும் அறியாமல் ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீ வந்து நன்கொடை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா புரியுதுங்களா? அதுக்கு நானும் யோசிக்கல, எதுவும் மண்டல் அடிச்சா மாதிரி இந்த இடத்துல இது மாதிரி ஒரு அற்புதமான பொருட்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குது, யாருக்கும் தெரியாது. இந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், அவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ரத்த பதிப்பு, நான் என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போவேன். டாக்டர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார், மருந்து எழுதி தருவார், செக் பண்ணுவார், மருந்து எழுதி தருவார். மருந்து எழுதி தந்துட்டார்ல, ரத்த கொதிப்பு போயிடுமா? பதில் பேசுங்க சார். போவார். எனக்கு முட்டு வலி, டாக்டர்கிட்ட போவார், என்ன பண்ணுவாரு, மருந்து எழுதி தருவார், போயிடுமா? போவார். எனக்கு சர்க்கரை வியாதி, போகுமா? போகாது. எனக்கு அந்த ஜனவரி பிப்ரவரிலாம் எடுத்துக்கும் பிசி, மருந்து மாத்திரை எழுதி தர மாட்டாரா, போயிடுமா? எதுவும் போகாது.
ஆனால் இங்கே இப்போ காமிச்சாங்களா சில ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சாங்களா? இதெல்லாம் மூலிகைலாம் வந்ததுப்பா, இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் பாரு நிரந்தரமாக அந்த தீர்வுகள் கிடைச்சிருக்கு. இதற்கு செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டீ சாப்பிட்டோம்னா எவ்வளோ செலவு? 6 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சமாக 50 ரூபாய் 75 ரூபாய்க்குள்ள நம்ம நோக்கி இல்லாமல் அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இது யாருக்கும் தெரியாது. இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்கலாம், ஐஸ்வர்யா ராயை, ஜோதிகாவை அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஒரு பின்னாடி ஒரு மியூசிக்கை போட்டுவிட்டு சன் டிவியில், ஜெயா டிவியில், ஸ்டார் டிவியில் போட்டுருக்கலாம். ஆனால் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, நீ ஆரோக்கியமாக இருக்கு, மற்றவங்களுக்கும் ஆரோக்கியமாக ஆயிருக்கேன்னு சொல்லு, இதன் மூலியமா உனக்கு விளம்பரத்துக்கு செய்கிற செலவு உனக்கு செய்யலை அப்படின்னாங்க. அப்படிதான் நான் ஞாபகத்தை சம்பாதிக்கிறேன். வருமானம் நல்ல வருமானமா இருக்குங்க. அதே எல்லாரோடையும் பேசுகிறேன் நான். நீங்கள் எல்லாரோடையும் பேசுறீங்க, நீங்கள் என்னோட பேசினா நல்லா இருக்கும். இல்லை வேண்டாம்னா நானும் விட்டு போயிடுறேன். சொல்லுங்க, வியாபாரம் நல்லா இருக்கா? வியாபாரம் நல்லா தான் இருக்கு. சரி, உடனே தாவிக்கலாமா? உடனே தாவினாக்கா அரசாங்கம் நம்பி புருஷனை விட்டுருக்காங்க. நான் அரசாங்க உத்தியோகத்தில் நடக்க நல்லா தான் இருக்குது. இது எத்தனை நாள் ஓடி யாருக்கு தெரியும்? நான் சொன்னேன் 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 20 வருஷம் போய் எப்படி தெரியும் எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், எல்லாம் கை விட முடியுமா? அப்போ அடுத்தது கேட்டேன், என்னடா பண்ணணும்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் எங்கேருந்து வரேன்? டெல்லியிலேருந்து வரேன். டெல்லியில் எனக்கு என்ன ஆள் பற்றாக்குறையான்னு கேட்டேன். டெல்லியில் ஆள் பற்றாக்குறைங்களா? அப்போ நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஏன்னா டெல்லியில் ஆள் பற்றாக்குறை இல்லை, ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள நண்பர்கள் கம்மியாங்க. அதான் என் நண்பரை தேடி நான் வந்திருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? நண்பருக்கோ அவர்கிட்ட இதே மாதிரி சொல்லணும். ரோட்ல போறவங்க போய் ரோட்ல நின்றுட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு அது இல்லை. ஹலோ கேட்டாங்களா? இப்போ நான் ஒரு உதாரணம், இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நீங்களாம் வேலையோ வியாபாரத்துலேயே இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி ஒரு 11 மணிக்கு நம்ம பேசலாமான்னு வாங்க அப்படிங்களா? பதில் பேசுங்க ஐயா. ஏன் வேலை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நானும் வேலையில் இருப்பேன். புருஷனை விடணுமா? ஹலோ, இல்லை புருஷனை விடணுமா? விட முடியாதது வேணாம். புருஷனை விடணுமா? அவசியம். விடக்கூடாதுங்கிறது வேற, அவசியமே இல்லை. நான் வேலையை விட்டுட்டு போய் 10 மணி 11 மணிக்கு யாரும் இடம் வேணும்னு பார்க்க போறது இல்லை. ஹலோ, அப்போ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் போய் டிவியில் பார்த்துக்கிட்டு அந்த நீயா நானாலோட்டையெல்லாம் பார்த்து சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கிறதுல யாரும் மேலே வீட்டுக்கு வர போகிறேன். காஃபியில் டீ தருவீங்களா மாட்டீங்களா? ஹலோ, அவ்வளோதான். காஃபி டீ தர போகிறீங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். நம்மளுடைய நட்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது. கரெக்டு தானா? அடுத்தது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நம்ம இப்போது வெளியே ரோட்டில் போனோம்னாக்கா எந்த பைக் நிறையா பார்ப்பீங்க? பல்சர் பைக் பார்ப்பீங்க. அப்புறம் ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஹோண்டா போயிடுச்சு, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் கரெக்டுங்களா? அப்புறம் புல்லட் பார்ப்பீங்க கரெக்டுங்களா? இது மாதிரி ஒரு 4-5 பேர் மற்ற பைக்கும் போகும், பட் இது நிறையா இருக்கும் கரெக்டுங்களா? இப்போ ஒரு தடவை அவர் என்ன சொன்னார், பல்சர் சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட போய் புல்லட்டு குத்தினேன்னா சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவார்? ஓடா அப்படின்ட்டுருவார். ஆமாவா இல்லையா? அப்படிதானங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து இந்த வியாபாரம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு இந்த வியாபாரம் பிடிச்சிருக்காது, ஒருத்தருக்கு தேவையில்லாமல் இருக்கும். பட் இதை வேற சொல்றது, பட் யாராவது பிடிச்சவங்க இருப்பாங்க மாட்டாங்களா? அப்படிதாங்க ஒருத்தனா வந்து இன்னைக்கு 24 பேர் இருக்காங்க. இது ஒரு முக்கிய யோசிங்க. இப்படி நான் சிந்திச்சேனே, இதுக்காக நான் போய் இங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தேன்னா நீங்களும் எல்லாம் போய் படிக்கணுமா? ஆனால் யோசிச்சிங்களான்னு பாருங்க. இது எப்பேற்பட்ட போராடுன்னு யோசிச்சு, இதுதான் உங்களை தேடி வந்திருக்கு. இதனால நம்ம வேலைக்கு ஆபத்து இல்லை, நம்மளுடைய வருமானத்துக்கு ஆபத்து இல்லை. யாருக்கோ போய் பேச போகிறோம், யாருக்கோ போய் பேசும்போது கேட்கறவங்க இருப்பாங்க, கேட்காதவங்க இருப்பாங்க. கேட்கறவங்க நிச்சயமா இருப்பாங்க. அப்போ கேட்கறவங்க தேடி நம்ம போகிறது தெரியல. யாருக்கு தெரியும்? இவர் தான் கேட்க போறாரு, இவர் தான் பல்சர் வாங்குவாரு, இவர் ஹீரோ வாண்ட வாங்குவாரு, இவர் புல்லட் யாருக்கு தெரியும்?
நம்மகிட்ட ஹீரோ ஹோண்டா இருக்கு. அப்போ ஹீரோ ஹோண்டா போய் பேசுறதால எவன் வரணும் அவன் கேட்கணும்னு போறான். இவாடி இப்படியே உட்காந்து அவனை பார்த்து ஹீரோ ஹோண்டா போவா நான் வரப்பா உங்கள்கிட்ட யாரும் விடுவாங்களா? ஹலோ சார், பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்களா? பஸ் ஸ்டாண்டில் போய் என்ன பண்ணீங்க? பஸ்ஸில் ஏறுவீங்க. எந்த பஸ்ஸில் ஏறுவீங்க? அது எப்படி தெரியுங்க? போர்டு போட்டு தான் ஏறுவீங்க. போர்டு போட்டாத பஸ்ஸில் ஏறி உட்காருவீங்களா? நீங்கள்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஊருக்கு ஏறானோ அந்த போர்டை போடலான்னு பார்க்குறீங்க. ஒரு பயம் ஏற போகிறது இல்லை. போர்டு போடாத பஸ்ஸில் ஏதாவது ஏறுவீங்களா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு போர்டு போட்டுக்கணும். நான் இதில் ஜெயிக்க போகிறேன் ஒரு போர்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 1000 ரூபா ஆரம்பிச்சுடுங்க. இன்னைக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. 12 வருடங்களில் கூட்டி பார்த்தோம்னா 19 கோடி. புரியலன்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய் வெளியே சம்பாதிக்கலாமா? சொல்லுங்க, சம்பாதிக்கலாமா? எல்லாரும் கேட்குறேன். 10,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாமா? 10,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாமா? நல்லா சொல்லுங்க. அதான் இந்த மாதம் ஃபுல்லாக அந்த வேலை தரத்துக்கு ரெடியாக இருக்காங்களான்னு கேட்குறேன். அப்போ வேலை தரத்துக்கு ரெடியாக நீங்க எப்படி சம்பாதிக்க? 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலே பெரிய விஷயம். என்னதானா? ஹலோ, ஆமாவா இல்லையா? 10,000 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சுக்கீங்க? 1,20,000. 10 வருஷத்துல சொல்லுங்க, 12 லட்சம் ரூபா. 100 வருஷத்துல 1 கோடி. 100 வருஷம் ஆகுது. 1 கோடி கிட்ட வந்துருக்கீங்க. 19 கோடினா 100 × 19 1900 வருஷம் வாழ்க்கை. 10,000. அதில் 15 வருஷத்துல ஒரு பைசா மதிப்பு போடாம ஒன்றும் ஒரு அக்ஷரம் கூட படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையும் கடுப்பாரு. எப்படி வாழ்க்கை மாறும்? கையில் கிடைச்சிருக்க அந்த வீடிங்க இந்த மாதிரி தூசி உட்காந்து குட்டி வச்சுட்டு எனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு உட்காந்து யாரும் இது பண்ண போகிறது. கடைசி ஒரே ஒரு சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். ஒரு பூ இருக்கு பார்த்தீங்களா? பூவில் மலர்ந்த உடனே அந்த பூவை தேடி இந்த வண்டி வருதா வரலையா? அந்த பூ மலர்ந்ததுக்கு யாருன்னு சொன்னாங்க? பூவால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இறைவனை பார்த்து அனுப்புறான். உங்களுக்கு கண்ணை கொடுத்துருக்கான், வாய் கொடுத்துருக்கான், காலை கொடுத்துருக்கான், கை கால் கொடுத்துருக்கான். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாதான் கடவுள் ஏதாவது செய்வார். வீட்டில் உட்காந்துருக்கு எதுவோ ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைச்சு உட்காந்துருக்கீங்கன்னா நான் அதெல்லாம் சொல்றேன். கடவுள் விஷயம் இதை விட சுலபமான ஒரு விஷயம் வருமானு யோசிப்பாரு. இது வரைக்கும் படிக்காம இருக்கலாம். படிக்கிற நேரத்தில் நம்ம கவனம் படிப்பு மேலே செலுத்தாம வேற எதுக்க போய் இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு படிச்சிருக்கலாமே மனம் வருத்தப்படலாம். அல்லது படிக்க வைக்க முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை நீங்கள் கலந்துருக்கலாம். அல்லது படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த நேரம் பார்த்து காலேஜுக்கு போகிற நேரம் பார்த்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்கலாம். அது வாழ்க்கையிலே வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகியது அத்தனை சொத்து வச்சு எல்லாம் போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் கூட இன்னைக்கு மீண்டிருந்து உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ஒரு கேள்வி வந்து இது என்ன பண்ண போறீங்கன்னு யோசி. வெறும் 19 கோடி மொத்தம் இல்லை. இந்த 19 கோடியை சம்பாதிச்சுட்டு இந்த 19 கோடியில ஒரு பைசா வெளியே எடுத்தாங்க 28 நாடுகள் வரைக்கும் போயிட்டு. இதனுடைய விளைவாக அடுத்த விஷயம் சொல்றது கேட்டுக்கோங்க. இதெல்லாம் புரியலையா? என்ன சத்தியமா தெரியும். உங்க வாழ்க்கையில அப்படிங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்களா? இல்லை, ஒரே கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணம் வருமானம். ஏன் வருமானம்? சரி, இப்போ வருமானம் இருக்கிறவங்க ஏதோ தேவையில்லாத வருது போதா வரலையா? சொல்லுங்க. நீங்க யாரை போய் பார்த்தாலும்
100% சூப்பராக இருக்காதா? இல்லை. கஷ்டமும் வருது, இதுவும் வருது. கரெக்டானா? காரணம் சொல்லுங்க. இது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க. கர்ம வினைகிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லுதான். இந்த கர்ம வினை ஜோசியெல்லாம் போனா என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு போனா பரிகாரம் பண்ணலாமா? கரெக்டா இல்லையா? ஜோசியம் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணி காமி கும்பிட்டா போனா அங்க யாருக்காவது அன்னதானம் பண்ணணுமா, யாருக்காவது வஸ்திரத்தை கொடுமா? ஆமா இல்லை ஐயா, எனக்கு என் வாழ்க்கைக்காக வந்தேயா. நான் திரும்பி பார்த்தாக்கா ஒரு 10,000 பேர் 1000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் வரை சம்பாதிச்சிருக்காயா. கர்மம் அவனை கழிவுதா? கழிவு. எத்தனை நாள் இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும் தெரியும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இந்தியாவில் நோட்டீஸ் பண்ண. இப்போ இந்த மாதம் என்ன மாதம் தான்? ஏப்ரல் முக்கியமான தினம். ஏப்ரல் ஃபுல்லா. இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் என்ன முக்கியமான தினம்? எவ்வளவு? 14. அப்புறம் வேற முக்கியமான இந்த வருஷம் நமக்கு அப்படி மக்கள் அப்படியே நிற்கிற இடத்துல எலெக்ஷனா? ஐயா சுதந்திரம் வாங்கி எத்தனாவது எலெக்ஷன்? எவனுக்காவது வாழ்க்கை மாறிட்டாயா? 15 வருஷம் முன்னாடி 10,000 பேர் வாழ்க்கை மாறி இருக்கியா? நீங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இந்தியா முழுக்க எத்தனை பேர் வாழ்க்கை மாறும்? எப்பேற்பட்ட விஷயத்துல வரீங்க? இது ஒரு பைசா முதலீடு இல்லை, இதுக்கு படிப்பு இல்லை, சொல்லித் தரது ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி 3500 இடங்கள் இந்த மாதிரி கடைகளை திறந்து வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் இதுக்கெல்லாம் ரெடி இல்லைங்க. டிவியில் உட்காந்துட்டு அந்த நீயா நானா ஒட்டையா நானா கூப்பிட்டு மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் பணத்தையும் குறைச்சிக்கிட்டு ஊராம் பணத்தையும் குறைச்சிக்கிட்டு நானும் நாளைக்கு ஐயோ எனக்கு வாழ்க்கையே கொடுக்கலன்னு மாதிரி குழம்பிட்டே இருக்கேன். யோசனை தயவு செய்து ஒரு முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கை மாத்திரமில்லை, உங்களுடைய குடும்பம், உங்கள் குழந்தைங்க, ப்ளஸ் இந்திய சமுதாயம், ப்ளஸ் எல்லாமே இருக்கு. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணணும். இதுக்கெல்லாம் யார்? என்னுடைய அண்ணனா, தம்பியா, என்னுடைய சித்தப்பாவா, என்னுடைய இவங்களா, சித்தப்பாக்கு பையனா பிறந்தவங்களா, பொண்ணா பிறந்தவங்களா, யார் நீங்கெல்லாம்? இதுக்காக இவ்வளோ தூரம் பேசணும். நான் வண்டையா சஞ்சயா வேணா வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு இது போல செய்யணும்? இதுதான் மாதிரி ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கறை எடுத்து உங்களை கையை பிடிச்சி ஒரு குழந்தைய எப்படி வளர்த்து விடுறாங்களோ அந்த மாதிரி வளர்த்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போது நான் அப்படியே தான் இருப்பேன். எதையாவது ஒரு பேச்சு இப்படியே தான் இருப்பேன். நான் இப்படி தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு வச்சுப்பாங்க. நான் இந்த வாய்ப்புகள் 15 வருடங்களுக்கு முன்னாடி வரும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னைக்கு காத்தால மாதக பள்ளி என்ன பள்ளி பார்த்து மாறுதல் அந்த இடத்துல போய் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்துருக்கோம். 320 ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும் தமிழ்நாட்டில். ஒரு வளர்ச்சி பாருங்க. இந்த வளர்ச்சி உங்களுக்கு எனக்கு யார் இதெல்லாம் நடக்கும்னு யார் சொல்லலை. ஒரே விஷயம் எடுத்தேன். ஐயா ஒருத்தன் 55லேருந்து 4 லட்சம் போயிருக்கான். அற்புதமான வியாபார வாய்ப்பு. இந்திய வேலை விட போவதில்லை. என் வேலையை வச்சுட்டு எனக்கு 4 லட்சம் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க சார், வேணுமா வேண்டாமா? செஞ்சு பார்த்தா என்ன? 5 வருஷம் வீணா போகுது போயிட்டு போகுது. அந்த 5 வருஷம் என்ன பண்ணிருப்பேன்? டிவி பார்த்துருப்பேன். அம்மாவில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பெருசாக இருக்க போறேன்னா அந்த நேரத்தை போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்க போறேன். அதுல சில பேரோட நட்பும் ஜாஸ்தியா இருக்கலாம். எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருக்க போதா? ஒரு பைசா நஷ்டம் இல்லை. நான் வீட்டிலலாம் பல்லே தேய்க்கிறது இல்லைங்க, வேப்ப முடிச்சுட்டாங்க. நாங்கள் சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கிறது இல்லைங்க, வெறும் சீக்கா துளிதாங்க. அப்படியா இருக்கா? நம்ம வெளியே வர குப்பரிக்க வாங்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்க,
52 வயசுல இந்த வாய்ப்பு வரும்போது 15 வருஷம் போட்டீங்கனாலுங்க 67, 52லேருந்து 67 இந்த ஜோன் என்ன ஜோன்? ரெஸ்ட் எடுக்கிற ஜோன் இல்லை, நோய் வர ஜோன். என்னங்க இது வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் போனதில்லை. நான் பணமே சம்பாதிக்கல வச்சுக்கோங்க, அதற்காக அவங்க கூப்பிடுறோம். 67 வயசுல இருக்கா பாருங்க. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலும் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. தீவிரவாதத்தான முதல்ல தீவிரவாதத்தான வெறிக்கணும். அப்படியே எப்பேற்பட்ட விஷயங்களா வெளியே என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வெளியே கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து பணம் சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு மாஃபியா காத்து கிடக்கு. உங்ககிட்ட இருந்து படிப்பை வச்சு சாப்பிட்றது ஒரு மாஃபியா காத்துட்டு இருக்கு, உங்களுடைய நோயை வச்சு சாப்பிட்றது ஒரு மாஃபியா காத்துட்டு இருக்கு, உங்களை அப்படியே டிவி முன்னாடி உட்கார வச்சு மழுக்கு அடிச்சு சாப்பிட்றது ஒன்று இருக்கு. இது மாதிரி சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் அதுதான். ஒரே ஒரு இடம் தான், உன்னை வாழ வச்சு நம்மளும் வாழலாம் கூப்பிட்ற ஒரு இடம், அதுதான் வச்சுட்டாங்க தான். புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறவங்க சும்மா ஏதோ பண்ணோம், ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், அது வரமாட்டேங்க சார் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தீவிரமாக செஞ்சீங்கன்னா, விடாபடியாக செஞ்சீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன், யார் அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ, சும்மா வந்து போகிறதுனாலையோ எதுவும் பிரயோஜனம் இல்லை. வந்து போவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா 100% சக்ஸஸ் இருக்கிற இடத்துல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. கடைசி விஷயமா சொல்லிட்டு போகிறேன். எனக்கு அந்த நண்பரை நான் கூப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி என்னோட வயது 52, 40 வருடங்கள் பிஹெச்எல்ல உழைச்சிருந்தேன். நான் பிஎம்பிஏ படிச்சிருக்கேன். இப்போ நான் பிஎம்பிஏ படிச்சிருக்கேன்னா நான் படிக்க வச்சுருக்காங்க எத்தனைனா, அப்போ 20 வருஷம் பிஎம்பிஏ படிச்சுட்டு ஒரு 40 வருஷம் பிஹெச்எல்ல நான் உழைச்சிருக்கேன். இதற்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பா வந்து டாக்டர். அவர் டாக்டராக இருக்கிறதுனால எனக்கு படிக்க வச்சார். அவர் டாக்டராக 40 வருஷம் வேலை பார்த்தார். அவர் டாக்டர் 40 வருஷம் வேலை பார்க்கணும்னா அவரும் ஒரு 20 வருஷம் படிச்சிருக்கணும். எங்கள் அப்பா டாக்டர், அவரை டாக்டர் படிக்க வச்சிருக்காருன்னா என் தாத்தா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்துருக்காரு. அவரும் அவருடைய வாழ்க்கையில் 40 வருஷம் 60 வருஷம் கொடுத்துருக்காரு. ஆக நாங்கள் 3 பேர் 150 வருஷம் கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணுறாரு. என்னுடைய மகள் 2வது வருஷம் 3வது வருஷம் பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கான். இதை நான் சட்டையே பண்ணேன். என்ன இருக்கும், 2017 எதை நான் சூப்பராக சொன்னோம் அதை நான் மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. வேலை மாத்திரம் இல்லைங்க, நான் படித்த படிப்புக்கு மூட்டை கட்டியிருக்கோம். இன்னைக்கு 67 வயசுல நான் பிஇ படிச்சிருக்கேன்னா எவனா கேட்பான்? சொல்லுங்க. ஐயோ பிஇ பாபா பாபா சொல்லலாம், கேட்டு போய் போட மாட்டான். ஆமாவா இல்லையா? அப்போ படித்த படிப்பு அந்த 20 வருஷம் படித்த படிப்புக்கு வேல்யூ இல்லை. நான் பார்த்த வேலை 40 வருஷம் பார்த்துருக்கேன், வேல்யூ கிடையாது. எல்லாம் மூட்டை கட்டி வெளியே வச்சிருப்பான். கடவுளுடைய புண்ணியத்தில் சரியா கேட்டேன். இன்னைக்கு என்னுடைய மகள் என்ன மாதிரியே ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவளுக்கு என்ன வேணுமோ, அவளுக்கு என்ன பிரியமோ, அவளுக்கு என்ன சந்தோஷமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் வருமானம் வருது, வருமானம் வரல, அவளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கா. சுதந்திரமாக இருக்கா. அந்த செக்கு மாட்டு கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு வெளியே வந்துட்டா. இதுக்கு ஒரு பைசா முதலீடு போடல, இதுக்கு படிப்பது இல்லை. இந்த விஷயத்தில் எனக்கு மட்டும் இது மாதிரி ஒரு 10,000 பேரை வேறு வெளியெடுத்து வந்துருக்கேன் நான். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது எப்படி எடுத்து பண்ணணும் முடிவு பண்ணுங்க. சேர்ந்து நீங்கள் 19ஆம் தேதி எலெக்ஷன் மனசில் வச்சுக்கோங்க. இது எத்தனாவது எலெக்ஷன் ஆகாது, இது எத்தனை எலெக்ஷன் ஆகும், எப்படா மாற போகிறோம். முதல்ல உங்கள் வீட்டை மேலே கவனம் வைங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு மேலே கவனம் வைங்க. அதற்காக பாடுபட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எனக்கு எப்படி நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும். சேர்ந்து இந்த நாட்டையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.